தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன். எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது? இதனை சரி செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? கள நிலவரங்கள். வணக்கம். கொடைக்கானல் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இதனை நேற்று கொடைக்கானல் காலை முதலே குளிர்ந்த இதமான காலநிலை நிலவி வருகிறது. இந்த இதமான சூழ்நிலை அனுபவித்து பில்லராக், குணாக்குகை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருகின்றனர். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரி சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தலங்கள் மற்றும் நகர்ப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு வாகனங்கள் வரிசையில் காத்திருந்து ஊர்ந்தபடி சென்று வருகின்றனர். மேலும் சாலையின் இருபுறங்களும் வாகனம் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை காவலர்கள் கவனம் செலுத்தி போக்குவரத்து நெரிசலை விரைவாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.